நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க, நம்முடைய பண்பாட்டை காக்க, தமிழ் மொழியை வளர்த்தெடுக்க, இருமொழி கொள்கையிலே தமிழ்நாட்டை கொண்டு வந்து இருமொழி கொள்கையிலே வெற்றி கண்டு இன்னும் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு இந்த மண் திராவிட மண், இந்த மண் தான் இந்தியாவை ஆள வேண்டும், பகுத்தறிவு தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னேற்பாடு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய 114வது பிறந்த நாளான இன்று உறுதிமொழி எடுக்க சொல்லி 68,000 வாக்குச்சாவடிகளிலும் இன்றைக்கு உறுதிமொழி எடுக்கப்பட்டு மக்களிடையே பேரறிஞர் அண்ணா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருமொழி கொள்கை தமிழ்நாடு எங்கும் இருக்கிறது. மும்மொழி கொள்கைக்கு இடமில்லை என்று பறைசாற்றும் வகையில் அண்ணா தந்த வடிவத்தில், அண்ணா விதைத்த விதையில் இன்றைக்குமே சொல்வார்கள், விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று. அதே போல அந்த விதையாக இன்றைக்கு விழித்து கொண்டு கண்முழித்து கொண்டு கண்டுஞ்சாமல் பணியாற்றி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரையில் இந்த மண் திராவிட மண் தான் இந்தியாவை ஆளும் என்று தெரிவித்துக் கொண்டு தந்த நம்முடைய முதல்வர் அவருடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன்.